ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேஸில் திட்டு திட்டாக கருப்பாக இருக்கும், வாயை சுற்றி, கண்ணுக்கு கீழே, மூக்கு கிட்ட கருப்பாக இருக்கும். அதை சரி பண்ணுற க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை தோல் சீவி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கை தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சா உருளைக்கிழங்கை இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் தான் நம்மளுக்கு வேணும். உருளைக்கிழங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் சந்தனம். ஃபேஸுக்கு போடுற சந்தனம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு. எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலிவேரா ஜெல் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துடணும். இந்த க்ரீமில் கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் போட்டிருக்கிறதுனால நல்ல க்ரீம் வாசனையாக இருக்கும். இதே மாதிரி சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃபேஸில் இருக்கிற கருப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சந்தனமும் ஆலிவேரா ஜெல்லும் ஃபேஸை நல்ல குளிர்ச்சியாக வைக்க ஹெல்ப் பண்ணுது. கஸ்தூரி மஞ்சள் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளியெல்லாம் சரி பண்ணும். அரிசி மாவு ஃபேஸை நல்ல ஒயிட்டனிங் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த க்ரீமில் எந்த கெமிக்கலுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியை வச்சு ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக நல்லா கழுவி தொடச்சி எடுத்துருங்க. அப்புறம் இந்த க்ரீமை கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா 20 நிமிஷம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. தினமும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே பார்ப்பீங்க ஃபேஸில் உள்ள கருப்பெல்லாம் சரியாயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.